பாட்டி. வா ஆகாஷ், உட்கார். என்ன நீ மட்டும் வர்ற? தென்றல் எங்க? தோ வந்துட்டா பாட்டி. என்னம்மா அங்கேயே நின்னுட்ட? வாமா உட்காரு. கால்வலி எப்படி இருக்கு? நடந்து வந்ததை பார்த்தா வலி குறைஞ்ச மாதிரி தெரியுது. நான் சொன்னதை கேட்காம அந்த கவர்மெண்ட் மெடிசனை நீ சாப்பிட்டு இருந்தேன்னா இந்நேரம் உனக்கு வலி போயிருக்காது. சரோஜா. அம்மா. தென்றலுக்கு மேங்கோ ஜூஸ் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. என்ன மேங்கோ ஜூஸ்னு பாக்குறியா? நம்ம தோட்டத்துல இருந்து மேங்கோ வந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல, அதனாலதான். மாதவி. அத்தை. என்னங்க அத்தை? உன்கிட்ட நான் ஒரு கவர் கொடுத்திருந்தேன்ல, அதை அப்படியே எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. என்னமோ தெரியலம்மா, உன்னை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. நீ எப்போ இந்த வீட்டுக்கு மருமகளா வருவியோ அப்பதான் எனக்கு நிம்மதி. அத்தை. குடு. இதெல்லாம் உனக்காகத்தான். இது கோல்டு வாட்ச். இதுவும் உனக்காகத்தான். உனக்காகவே ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணது. இது எல்லாமே உனக்குதாமா. என்கிட்ட நிறைய சாரீஸ் இருக்கு. இது எப்படி இருக்கு சொல்லு? இந்த சாரி கூட உனக்குதான். வாங்கிக்கம்மா. வரதுக்கு முன்னாடியே இப்படி சேலா ஜுவல்ஸ்லாம் கொடுக்கறது எதுக்கு பாட்டி? காரணம் இருக்கு, அதனாலதான் கொடுக்கறேன். நாளைக்கு ஆகாஷோட பிறந்த நாளைக்கு இந்த சாரி இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நீ வரணும். என்கிட்டயே நிறைய சாரீஸ் இருக்கு. இருக்கட்டும்மா, அதனால என்ன? அது எல்லாமே சண்முகத்துக்கு ஏத்த சாரிங்க. அத அவங்க பொண்ணு கட்டலாம். ஆனா இது ஆண்டாளோட பேத்தி கட்டுறது. அதுவும் இதுவும் ஒன்னாயிடுமா? அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உன்னை அந்த மிடில் கிளாஸ்லயே வச்சு பார்க்காத. அதுல இருந்து வெளியில வான்னு நான் எப்பவோ சொல்லிட்டேன். நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்க. பழசெல்லாம் உன் மனசுல இருந்து மொத்தமா தூக்கி போட்டுடு. எடுத்துக்க. பழசுனா என் குடும்பத்தையும் சேர்த்துதான் சொல்றாங்களோ? தென்றலுக்கு அந்த கம்மலை வச்சு காட்டு. அம்மா. இப்படி திரும்புமா? இல்ல இப்படி திரும்புமா? இப்படி.
மேல உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சா? தூரம் எதுவோ அங்க நின்னு குடுப்பியா, மேல குதிச்சு வந்து குடுப்பியா? அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? மன்னிச்சிருங்கம்மா. என்னைக்குமே இந்த வீட்டு வேலைக்காரி முதலாளி கிடையாது, அதன் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். முதலாளிக்கு பணிவிட செய்யறதுனால நீ முதலாளி ஆயிடுவியா? சீக்கிரம் கிளீன் பண்ணடி. சரிங்கம்மா. உனக்கு புத்தி எப்ப வருமோ? யார் வந்தாலும் ஏதாவது கொடுக்க சொன்னா உடனே எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது. உடம்புல உனக்கு கொஞ்சம் கூட பயம் பக்தி எதுவுமே கிடையாது. எப்பவுமே நான் பாத்திருக்கேன், இப்படித்தான் நீ பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேல ஏறிடுவியே. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாம பண்ணிட்டேன். உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. முதல்ல உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். சோத்துக்கு வழி இல்லாம பட்டினி கிடந்தாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். அழாத, எடு, எல்லாத்தையும் எடுத்து சுத்தப்படுத்து. சீக்கிரம். என்னம்மா, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? ரொம்ப காலமா நான் இதை தான் அனுபவிச்சுட்டு வரேன். பிடிக்கலன்னு சொல்ல முடியாத, எதுவும் பேச முடியாத. நான் பேசினேன்னா இங்க இருக்கவும் முடியாத. என்னைக்காவது ஒரு நாள் நியாயம் கிடைக்கும்னு நானும் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். ஆனா அது எப்பதான் நடக்குமோ? தென்றல், தென்றல், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி கூப்பிடுறாங்க, உள்ளவா. ஆகாஷ், ஒரு அரை மணி நேரம் என் கூட வெளியே வர முடியுமா? 1 minute. பாட்டி, தென்றல் ஒரு அரை மணி நேரம் வெளியில கூப்பிடுறா, போயிட்டு வரவா? ஐயோ ஐயோ ஐயோ, போயிட்டு வாப்பா. அப்படியே தென்றல் அவ வீட்டுல இறக்கி விட்டுட்டு வந்துரு. சரிங்க பாட்டி. தென்றல், வாமா, வா. ஆகாஷ் பிறந்த நாளைக்கு நீ இந்த புடவையை கட்டிட்டு இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வரணும், சரியா? எடுத்துக்க, எடுத்துக்கம்மா. ஆகாஷ், தென்றல் அன்னைக்கு மல்லிகைப்பூ கேட்டான்னு சொன்னேன்ல? ஆமா பாட்டி. இன்னைக்கு 3 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துரு, வச்சுப்பா. சரிங்க பாட்டி. மாதவி, அத்தை, இத தாம்பூல தட்டுல வச்சு கொடுமா. சரிங்க அத்தை. கிளம்புங்க. போயிட்டு வரேன். வாமா. பாட்டி கிட்ட நீ ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னதா சொன்னேன். உடனே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. வேற யார் அப்படி கூப்பிட்டு இருந்தாலும் விட்டுருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாட்டிக்கு உன்னை பிடிச்சிருக்கு. சொல்லு, என்ன பேசணும்? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதுக்கு முன்னாடி பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாமா? அதான். இதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். மத்தவங்களுக்கு வேணா இந்த ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, தனியா பேசிக்கிறதெல்லாம் அவசியமா இருக்கலாம். ஆனா நமக்குள்ள அதெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா உன்னை பத்தி, உன் ஃபேமிலிய பத்தி, உங்க எல்லார் பத்தியும் ஏற்கனவே என் பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன பத்தியும் கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் என்ன தென்றல், என்னை பத்தி உனக்கு வேற என்ன சந்தேகம் இருந்தாலும் பாட்டிக்கிட்டே கேட்டிருக்கலாமே. தென்றல், என்னை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க பாட்டி மட்டும்தான். என்னதான் உங்க பாட்டிக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கல்யாணம்ங்கிறது நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது நான் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வாழ முடியும். கரெக்ட் தான் தென்றல், நீ சொல்றது கரெக்ட் தான். என்னை பத்தி முழுசா தெரிஞ்சிருந்தா இப்படி தனியா பேசணும்னு கூப்பிட்டிருக்கவே மாட்டேன். நீ என்ன பத்தியோ நான் உன்னை பத்தியோ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்ல. நம்ம 2 பேரை பத்தியும் பாட்டி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம 2 பேருக்கும் எந்த குறையும் வராம அவங்க பாத்துப்பாங்க. போதுமா? என்ன பேசுறீங்க நீங்க? நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, அத பத்தி நம்ம 2 பேரும் மட்டும்தான் பேச முடியும். அத எப்படி அவங்க கிட்ட போய் கேட்க முடியும்? ஒரு பொண்ணு அடுத்தவங்க முன்னாடி நடந்துக்கிறத வச்சு மட்டும் அவளுக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லா பொண்ணுங்களுக்கும் தனக்கு வரப்போற புருஷன் எப்படியெல்லாம் இருக்கணும், அவன் நம்ம கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும், நாம அவனை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். நானும் அப்படிதான். அதனாலதான் நான் உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கணும், எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஒரு புருஷனா உங்களுக்கு வரப்போற மனைவிய பத்தியும் அவளோட ஆசைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு அக்கறையே இல்லையா? நீ குடும்பம்னா அப்பா அம்மா தங்கச்சி புருஷன்னு இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் குடும்பம்னா அது எனக்கு என்னோட பாட்டி மட்டும்தான். அதுக்குள்ள வேற யாருமே வர முடியாது. அப்போ அம்மா அப்பா மத்தவங்கலாம்? அப்போ உங்களுக்கு யாருமே தேவையில்லைனா கல்யாணம் எதுக்கு, குடும்பம் எதுக்கு? எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே சொந்தம் என்னோட பாட்டி மட்டும்தான். என் உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே என் பாட்டி தான். ஏன் இப்ப நீ சொல்றத கேட்டுட்டு இருக்கிறது கூட அவங்க என்ன உன் கூட பேசுன்னு சொன்னதுனாலதான். நீ எனக்கு மனைவியா வரணும்ன்றது நீ நினைச்சதோ நான் நினைச்சதோ இல்ல, அவங்க நினைச்சது. அவங்க நினைக்கிறத மட்டும்தான் நான் செய்வேன். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தென்றல். உன் குடும்பத்துல இருக்கிற யாரோ செஞ்ச அந்த புண்ணியம் தான் என் பாட்டிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லனா உன்ன மாதிரி சாதாரண குடும்பத்துல இருக்கிற பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையுமா? இங்க பாரு தென்றல், அப்படி உனக்கு அமைஞ்சிருக்கனா அவங்களோட பெருந்தன்மையை நீ பாராட்டணும். அதை விட்டுட்டு அப்படி பேசணும் புரிஞ்சுக்கணும் இப்படி தேவையில்லாததெல்லாம் போட்டு நீ குழப்பிக்காத. அப்ப நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் சொல்ற எதையுமே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, அப்படிதானே? 20 வருஷமா வளர்ந்த வீடு, அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வர மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டீங்கல்ல? கல்யாணம் பண்ணிக்க போறது நம்ம 2 பேரும். அதுக்கு நடுவுல அவங்க யாரு? நடுவுல இல்ல, அவங்க தான் முதல்ல. அப்போ உங்க அம்மா அப்பா? அவங்க யாரு இதுல தலையிடுறதுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என் பாட்டி மட்டும்தான். ஒருவேளை அவங்களுக்கு என்ன பிடிக்கல, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னா விட்டுருவேன். சரி போலாமா? ஆகாஷ் ஒரு நிமிஷம்.
எனக்கு இது சரியா வரும்னு தோணல ஆகாஷ். எது? இந்த கல்யாணம். பொண்ணுங்க அவங்க கணவனையும் அவங்க குடும்பத்தை சார்ந்து வாழ்றதும் வழக்கமானதுதான். ஆனா என்ன டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. பாட்டி சொல்றதா எல்லாமேன்னு நீங்க போடுற கண்டிஷன் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல ஆகாஷ். ரொம்ப வினோதமா இருக்கு. இது கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை பாக்குறதுக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கும் கூட பாட்டியோட பெர்மிஷன் வேணும்னு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? தென்றல், நான் உங்களுக்கு மனைவியா இருக்கணும்னா உங்களை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்றத மட்டுமே செய்யற மனைவியா இருப்பேன். எதுக்காகவோ யார் பெர்மிஷனும் கேட்டு நான் நடக்க மாட்டேன். அதுக்கு சம்மதம்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். பாட்டி சொல்றதுதான் கேட்கணும், பாட்டி கிட்ட தான் எல்லாமே சொல்லணும்னா இந்த கல்யாணமே வேண்டாம். இந்த ரெண்டுல ஒரு முடிவு எனக்கு இப்பவே தெரியணும். இந்த உலகத்துல யார் இல்லனாலும் நான் இருந்துருவேன். ஆனா என் பாட்டி இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். தேவையில்லாம என்னை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்காத. எனக்கு எல்லாமே என் பாட்டி தான். என்ன நீங்க எல்லாத்துக்கும் பாட்டி பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டே இருக்கீங்க? நீங்க உங்க பாட்டிய தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. ஆனா அவங்க உங்களை ஒரு அடிமையா தான் வளர்த்து வச்சிருக்காங்க. தென்றல், பெத்த அப்பா அம்மா கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு வச்சிருக்காங்களே. நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களையும் என்னையும் பிரிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? தென்றல் ப்ளீஸ். நான் பேசதாங்க செய்வேன். இப்போ நான் பேசலன்னா எப்பவுமே என்னால பேச முடியாது. நானும் உங்களை மாதிரி அவங்களோட கை பொம்மையை ஆடிட்டு இருக்க வேண்டியதுதான். நிறுத்துறியா? என்ன உண்மை சுடுதா? நீங்க அவங்க கை பொம்மை தான். அப்படிதான் உங்களை வளர்த்து வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா முடிவே எடுக்க தெரியாத ஒரு முட்டாள வளர்த்து வச்சிருக்காங்க. தென்றல், தென்றல். என்னடி கொஞ்சம் விட்டா பேசிக்கிட்டே போற? இதே வேற யாராவது இருந்திருந்தா என் பாட்டிய பத்தி பேசினதுக்கு நான் கொன்னே போட்டிருப்பேன். இப்ப கூட அவங்களுக்கு உன்னை பிடிக்குன்றதுக்காக தான் உன்னை சும்மா விடுறேன். என் பாட்டிய பத்தி உனக்கு என்னடி தெரியும்?